சொந்த ஊருக்கு பைக்கில் ஒரு பயணம் ஃப்ரம் சென்னை. அதாவது நண்பர்களே, ஒரு காலத்தில் சென்னைக்கு வந்த புதுசில் எப்போல்லாம் ஊருக்கு போகிறோன்னா அப்போ எல்லா டைம்லேயும் பைக்கில் தான் போவேன். அப்புறம் காலங்கள் கடக்க கடக்க பட்ஜெட் கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டைட் ஆச்சு. காசு இல்லப்பா, அப்புறம் என்ன, பைக்கை விட்டுட்டு ட்ரெயின் எடுத்துகிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் கிட்டத்தட்ட பல மாதம் கழித்து பைக் எடுத்துகிட்டு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஒரே ஜாலி அண்ட் ஹாப்பியாக இருக்குது. அண்ட் சேம் பல மாதங்கள் கழித்து என் வண்டிக்கு வயிறு முட்டை சோறு போட போகிறேன். ஐ மீன் பெட்ரோலை போட போகிறேன். ஏன்னா பல மாதமாக 50-100 தான் பெட்ரோல் போட்டு சுற்றிட்டு இருந்தேன். இப்போ தான் ஹாஃப் டேங்க்கு மேலே போட போகிறேன். ஒரே குஜாலாக இருக்குது எனக்கும் என் வண்டிக்கும். ஒரு வழியாக பெட்ரோல் பங்கில் பெட்ரோலை போட்டு யாரை பிடிச்சிட்டு நேராக ஹைவேஸில் வண்டியை விட்டேன் இந்த சென்ஸ் ஹைவேஸில் வண்டியை ஓட்டிட்டு போக ஸ்டார்ட் பண்ணேன். இந்த பைக்கில் ஊருக்கு போகிறது ஒரு தனி சுகந்தாங்க. அப்படியே ரோடை பராக்கு பார்த்துட்டு வண்டியை நம்ம நினச்ச இடத்துலலாம் நிறுத்திட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் போக வேண்டிய ஊருக்கு 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம்லாம் எடுத்து போயிருக்கிறோம். அதே மாதிரி 1.5 மணி நேரம், 2.5 மணி நேரத்துலையும் போயிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாலியாக இருக்கும். என்ன தொங்கிருச்சு? ஏய் டாமி எந்திரி. என்ன சொல்றேன், அப்படியே ரோட பராக்கு பார்த்துட்டு வண்டியை நம்ம நினைச்ச இடத்துலலாம் நிறுத்திட்டு டீயை குடிச்சிட்டு, பார்த்தீங்களா டீன உடனே டீ கடை வந்துருச்சு. சரி, இங்கே ஒரு காஃபியை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு நேராக நம்ம எப்பவும் நிறுத்துற இன்னொரு டீ ஸ்பாட்டு, அங்கே போய் டீ பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு டிஃபனை முடிச்சுட்டு அங்கே ஒரு காஃபியோட இந்நாள் இனிதே ஆரம்பித்தது.